الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته طيبين الطاهرين أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் சர்தார் தோ ஆலம் சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் அனைவர்கள் பேரிலும், இந்நாளின் நாயகர் வைத்திய கலாநிதி ஹக்கீம் ஷேக் தவா ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் அன்னவர்கள் பேரிலும், இவ்விடத்தின் ஸ்தாபகர் சங்கைக்குரிய அல் ஆலிமுல் ஃபாதில் வல் வலியுல் காமில் அஷேக் அப்துல் ஜவாதுல் ஆலிமில் வலி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும் உண்டாவதாக வேண்டிய பின், அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சிறார்களே, அல் ஜாமியத்துர் ரப்பானியா கலாபீட மாணவ மணிகளே, சங்கைக்குரிய உலமாக்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடைசி தினமாகிய இன்று வைத்திய கலாநிதி ஹக்கீம் ஷேகுத்தவா ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் அவர்களுடைய கந்தூரி தினமாகிய இன்று நாங்கள் அனைவரும் அந்த நாதாவின் அருளை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே வேண்டி நிற்கின்றோம், காத்திருக்கின்றோம். கடந்த 2 தினங்களும் அவர்களுடைய நிகழ்வு மிக சிறப்பாக இந்த பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலிலே நடைபெற்றது. அந்த நாதாவை பற்றியும் அவுலியாக்களின் அகமியம் பற்றியும் அவர்களை கொண்டு நாங்கள் எவ்வாறு பயன் பெறுகின்றோம், உலக மக்கள் அடியார்கள் எவ்வாறு பயன்பெறுகிறார்கள் என்பன பற்றியும் விவரமாகவும் தெளிவாகவும் உலமாக்களால் மௌலைமார்களால் உங்களுக்கு உபன்யாசம் நடத்தப்பட்டது. பல ஆதாரங்களை அவர்கள் உங்கள் முன் வைத்து அவர்களுடைய கொள்கைகளை விளக்கி வந்தார்கள். அதே வரிசையில் நானும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக அந்த நாதாக்களை பற்றி, அவுலியாக்களை பற்றி, அவர்களுடைய அகமியம் பற்றி உங்கள் மத்தியிலே கூறலாம் என விளைகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியார்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றான். பல வழிகளிலே அல்லாஹு தஆலா இந்த அடியார்களுக்கு நிஅமத்து செய்து கொண்டிருக்கின்றான். அதிலே இறைநேசர்களை, அம்பியாக்களை, ரசூல்மார்களை, அவுலியாக்களை கொண்டு அல்லாஹு தஆலா எங்களுக்கு மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்கின்றான். இந்த உலகம் காரண காரிய பொருத்தத்தோடு உள்ள உலகமாக இருப்பதினால் அல்லாஹ் தன்னுடைய கருணையை செலுத்துவதாயினும் சரி, அல்லது அவனுடைய நிக்மத்தை தண்டனையை இறக்குவதாயினும் சரி, ஏதோ ஒரு உருவத்தில், ஏதோ ஒரு வடிவில் தான் இந்த உலகத்திலே அந்த காரியம் நடைபெறும். ஒருவனுக்கு தாகம் எடுத்தால் அவன் தண்ணீர் அருந்தி தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். இது காரண காரிய பொருத்த உலகமாக இருப்பதினால் பசி எடுத்தால் அவன் புசித்து தனது பசியை அவன் தீர்த்து கொள்ள வேண்டும். நோயுற்றால்
அவன் வைத்தியம் செய்து அந்த நோயை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறுதான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான். அதேபோல் தன்னுடைய அருளை, நிஅமத்தை அல்லாஹு தஆலா இந்த அடியார்களுக்கு வழங்குவதற்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் ரசூல்மார்கள், நபிமார்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள். இவர்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருளிலே இருக்கின்ற மனிதர்களை நேர்வழிப்படுத்துகின்றான். இவர்களை கொண்டுதான் அந்த மனிதர்களுக்கு நேரான பாதையை இந்த உலகில் இவர் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி அல்லாஹ்வை வழிபட வேண்டும், எவ்வாறு நடந்து கொண்டால் மறுமையில் இவர் ஈடேற்றம் பெற்றுக் கொள்வார் என்ற சகல விளக்கங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானாக ஒவ்வொரு அடியானுக்கும் வந்து கூறுவதில்லை. ரசூல்மார்களை கொண்டு கூறுகிறான், நபிமார்களை கொண்டு கூறுகிறான், அவுலியாக்களை கொண்டு, சாலிஹீன்களை கொண்டு இந்த அடியார்களை அல்லாஹு தஆலா வழி நடாத்தி கொண்டிருக்கின்றான். அப்படியானால் நாங்கள் இந்த வலிமார்களிடம் இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஹக்கீம் ஷேகுத்தவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் அல்லது ஏதோ ஒரு வலியுல்லாவிடம் நாங்கள் உதவி கேட்பது, அவர்களை எங்களுக்கு வசீலாவாக ஆக்குவது, இது தவறானதா அல்லது சரியானதா? இது சரியானதுதான், இதில் சந்தேகம் இல்லை. அப்படித்தான் இருந்து வந்தது. சில காலங்களாக மக்களுடைய மனதிலே விஷமிகள் சந்தேகத்தை உண்டு பண்ணி விட்டார்கள். இவ்வாறு வலிமார்களை கொண்டு நாங்கள் ஏன் அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும்? நேரடியாகவே அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம் என்று இவர்களுடைய ஈமானிலே ஒரு தடுமாற்றத்தை உருவாக்கினார்கள். ஆனால் நாங்கள் எதை பார்க்க வேண்டும்? நாங்கள் ஓர் அமலை செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது செய்யாது விடுவதாக இருந்தாலும் சரி, அந்த அமலை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அனுமதி, அவர்கள் எங்களை செய்யுமாறு ஏவிரிக்க வேண்டும் அல்லது அதை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இஸ்லாத்திலே அவர்கள் ஏவியதை, அவர்கள் செய்ததை, செய்யுமாறு ஏவியதை நாங்கள் செய்ய வேண்டும், செய்ய வேண்டாம் என்று தடுத்ததை நாங்கள் தவிர்த்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த வரிசையிலே நாங்கள் யா ஷைஹு யா அப்துல் காதிர் முஹையுத்தீன் என்று குதுபுல் அக்தாப் முஹையுத்தீன் ஆண்டகை அவர்களை அழைக்கிறோம். யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ரசூலை அழைக்கிறோம். யா ஷைஹத்தவா என்று இன்றைய நாயகர் ஹக்கீம் ஷேகு தாவூத் வலியுல்லா அவர்களை அழைக்கிறோம். எங்களுடைய தேவைகளை முன்வைக்கிறோம். அவர்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ பிரார்த்தனை செய்கிறோம். இது இஸ்லாத்தில் ஏவப்பட்ட விஷயமா அல்லது விலக்கப்பட்ட விஷயமா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸிலே இதை செய்யுமாறு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஆம் என்றால் அதை செய்ய வேண்டும். செய்ய வேண்டாம் என்று விலக்கல் வந்திருந்தால் அதை செய்யக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்கிறது? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எவ்வாறு வழிநடாத்துகிறார்கள், எங்களுக்கு எப்படி கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், ஒரு துஆ ஒன்றை சொல்லி காட்டுகிறார்கள். எங்களில் அநேகர் அந்த துஆவை ஓதுவதில்லை, ஆனால் ஓத வேண்டிய ஒரு துஆ. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை தாங்களும் ஓதி இருக்கிறார்கள்,
தங்களுடைய சஹாபாக்களை ஓதுமாறும் பணித்திருக்கிறார்கள். என்ன துஆ அது? ஒரு மனிதன் வீட்டிலே இருந்து பள்ளிவாயலுக்கு செல்கின்ற நேரத்தில் அவர் ஓத வேண்டிய துஆ என்ன துஆ? فقد كان من دعائه صلى الله عليه وسلم من خرج من البيت الى المسجد. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள், மன் ஹரஜ மினல் பைத்தி இலல் மஸ்ஜிதி, எவரொருவர் தனது வீட்டிலிருந்து பள்ளிவாயலுக்கு செல்கின்றாரோ தொழுகைக்காக, அவர் என்ன சொல்ல வேண்டும்? பிஸ்மில்லாஹி ஆமன்து பில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஹக்கிஸ் ஸாயிலீன அலைக وأسألك بحق ممشاي هذا إليك فإني لم أخرجه عشرا ولا بطرا ولا رياء ولا سمعة خرجت ابتغاء مرضاتك واتقاء سخطك أسألك أن تعيذني من النار وأن تدخلني الجنة وأن تغفر لي ذنوبي فإنه لا يغفر الذنوب إلا أنت أقبل الله عليه بوجهه واستغفر له 70,000 ملك. இதுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு முஃமின்களுக்கு கற்றுத்தந்த ஒரு துஆ. அவருடைய மஸ்னூனான வாரிசான துஆக்களிலே ஒன்று. இந்த துஆவை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இதிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன சொல்கிறார்கள்? ஒரு மனிதர் பள்ளிவாயலுக்கு போகின்ற நேரத்தில் அவர் இந்த துஆவை ஓத வேண்டும். என்ன? பிஸ்மில்லாஹ் ஆமன்து பில்லாஹி, பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வினுடைய பெயரால் நான் பள்ளிவாயலுக்கு செல்கிறேன். ஆமன்து பில்லாஹி அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டுள்ளேன். தவக்கல்து அலல்லாஹி அல்லாஹ்வின் மீது நான் தவக்கல் வைத்துள்ளேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நன்மையை செய்வதாயினும் சரி தீமையில் இருந்து விடுபடுவதாயினும் சரி அது அல்லாஹ்வுடைய உதவி அன்றே ஒழிய முடியாது. அல்லாஹும்ம இறைவா இன்னி அஸ்அலுக பிஹக்கிஸ் ஸாயிலீன அலைக, இறைவா உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். பிஹக்கிஸ் ஸாயிலீன அலைக, உன்னிடத்தில் கேட்டார்களே நல்லடியார்கள், அவர்களுடைய ஹக்கு கொண்டு அவர்களுடைய பொருட்டு கொண்டு உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். முதலாவது வசனத்தை பாருங்கள். வஅஸ்அலுக பிஹக்கி மம்ஷாய ஹாதா இலைக்க, இதோ நான் இந்த பள்ளிவாயலுக்கு நடந்து வருகின்றேன் அல்லவா, அந்த வருகையை நடத்தையை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். فإني لم أخرجه عشرا ولا بطرا ولا رياء ولا سمعة, நான் இந்த பள்ளிவாயலுக்கு பெருமைக்காகவோ அல்லது முகஸ்துதிக்காகவோ நான் வெளியாகவில்லை. خرجت ابتغاء مرضاتك, உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடியதற்காகவே வெளியாகி உள்ளேன். واتقاء سخطك, உனது கோபத்தை பயந்ததற்காக நான் இந்த பள்ளிவாயலுக்கு தொழுவதற்காக இதோ வழியாகி உள்ளேன். அஸ்அலுக அன் துஈதனி மினன் நாரி, என்னை நரகை விட்டும் இறைவா நீ பாதுகாத்தருள். வஅன் துத்கிலனில் ஜன்னத, சுவனத்திலே என்னை நுழையச் செய் ரஹ்மானே. வஅன் தக்ஃபிர லீ துனூபி, எனது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த துஆவை ஓத வேண்டும். ஓதினால் அக்பலல்லாஹு அலைஹி பிவஜ்ஹிஹி, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமுகத்தை கொண்டு இவரை நோக்குவான். வஸ்தக்ஃபர லஹு 70,000 மலக்கு,
இவருக்கு 70,000 மலக்குகள் இவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. فقد روى ابن ماجه بإسناد صحيح عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه وذكره الإمام جلال الدين السيوطي رضي الله تعالى عنه في الجامع الكبير وذكره أيضا كثير من الأئمة في كتبهم عند ذكر الدعاء المسنون عند الخروج إلى الصلاة بل قال بعضهم ما من أحد من السلف إلا كان يدعو بهذا الدعاء عند خروجه إلى الصلاة. முன்னோர்களில் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்களில் இமாம்களில் யாரும் இந்த துஆவை ஓதாமல் பள்ளிவாயிலுக்கு வரமாட்டார்கள். இந்த துஆவை ஓதிக்கொண்டுதான் வருபவர்களாக இருந்தார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இது சஹீஹான ஹதீஸில் தான் வந்திருக்கிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே அறிவிக்கப்படுகிறது. இந்த ஹதீஸிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்அலுக பிஹக்கிஸ் ஸாயிலீன அலைக எப்படி கேட்கிறார்கள் அல்லாஹ் இடத்துல? அஸ்அலுக யா அல்லாஹ் என்று கேட்கல, அஸ்அலுக என்று சொல்லி இருக்கலாம். இறைவா உன்னிடத்திலே கேட்கிறேன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக என்று சொல்லி இருக்கலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எவ்வாறு பிரார்த்தனை செய்கிறார்கள்? செய்தது மாத்திரமல்ல, இவ்வாறு செய்யுமாறு சஹாபாக்களையும் ஏவினார்கள். அவ்வாறு அவர்கள் செய்தும் வந்திருக்கிறார்கள். அஸ்அலுக பிஹக்கிஸ் ஸாயிலீன அலைக, உன்னிடத்தில் துஆ செய்தார்களே நல்லடியார்கள், அவர்களை கொண்டு நான் உன்னிடத்திலே, அவர்களுடைய ஹக்கு கொண்டு, அவர்களுடைய பொருட்டு கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். இங்க என்ன செஞ்சிருக்காங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? ஃபஇன்ன ஃபீஹி தவஸ்ஸுல் பிகுல்லி அப்தின் முஃமினின், யார் யாரெல்லாம் தொழுகைக்கு செல்கிறார்களோ அவங்க எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் அல்லவா, அவங்க அனைவரை கொண்டும் வசீலா தேடி இருக்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை கொண்டு வசீலா தேடுமாறு எங்களை பணித்திருக்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஃமின்களை கொண்டு, சாலிஹீன்களை கொண்டு பிஹக்கிஸ் ஸாயிலீன அலைக, உன்னிடத்திலே கேட்கிறார்களே அவர்களுடைய ஹக்கு கொண்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இது வசீலாவா இல்லையா? அல்லாஹ்விடத்திலே நேரடியா கேட்காம அவர்களுடைய பொருட்டை கொண்டு, அவர்களுடைய ஹக்கை கொண்டு என்று வசீலாவாக முஃமின்களை, சாலிஹீன்களை அவர்கள் வைத்து கேட்டார்கள் அல்லவா, கேட்குமாறு எங்களை பணித்தார்கள் அல்லவா. இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலா தேடியதற்கு ஆதாரம், வசீலா தேடுமாறு எங்களுக்கு சொன்னதற்கு ஆதாரம். அப்ப நாங்க முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய பொருட்டை கொண்டு, காஜா முஈனுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அவருடைய பொருட்டை கொண்டு, ஹக்கீம் ஷேகுத்தவா ஷேகு தாவூத் வலியுல்லாஹ் அவருடைய பொருட்டை கொண்டு, இறைவா எங்களுடைய இந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடு என்று நாங்கள் துஆவிலே கேட்க முடியுமா முடியாதா? ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது, சஹீஹான ஹதீஸ் தான், கேட்க முடியும். இதுதான் ஆதாரம், நேரடியான ஆதாரம், அதிகமாக தேவையில்லை. இந்த ஆதாரம் போதுமானதாகும். நபியுல்லாஹி என்ன கேட்கிறார்கள்? இந்த வசீலாவை எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன கேட்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா தேடினாங்களா, அல்ல நீங்க வசீலா தேடுங்கன்னு சொன்னாங்களா? அப்படித்தான் கேட்பாங்க. அல்லாஹ் வசீலா தேடுங்கன்னு சொல்லியிருக்கானா? கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிறகு சொல்லி இருக்கிறான், ஆனால் சாலிஹீன்களை கொண்டு வசீலா தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்ப இறங்கி வந்திருக்கிறாங்க. எப்படி சொல்லிக்கிறான்? வபுதகு இலைஹில் வசீலத, என் அல்லாஹ் அளவில் ஒரு வசீலாவை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான் அல் குர்ஆனிலே விசுவாசிகளை பார்த்து. அப்ப வசீலா தேட சொல்லியிருக்கிறானே, அல்லாஹ் சொல்லிட்டானே, இந்த ஆயத்துக்கு வேற எந்த அர்த்தமும் வைக்க முடியாது. வபுத்தகு இலைஹில் வசீலத் என்ற வசீலா என்ற அந்த சொல்லையே போட்டுட்டான் அல்லாஹ் தஆலா. வேற அர்த்தம் ஒன்றும் வைக்க முடியாது.
அப்ப என்ன வச்சிட்டாங்க, அது அமல்களை கொண்டு வசீலா தேடுவது, நல் அமல்களை கொண்டு வசீலா தேடுவதைத்தான் அல்லாஹ் தஆலா அங்கே கூறுகிறான் என்று வச்சிட்டாங்க. நல்ல அமல்களை கொண்டு வசீலா தேடுறான். அப்ப அல்லாஹ் இன்னொரு ஹதீஸ காட்டினா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களுடைய துஆக்களிலே அஸ்அலுக பிகுல்லி இஸ்மில்லக, இறைவா உனக்குள்ள திருநாமங்கள் அனைத்தை கொண்டும் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் கேட்காங்க துஆவிலே, அஸ்அலுக பிகுல்லி இஸ்மில்லக, உனக்கு இருக்கின்ற திருநாமங்கள் அனைத்தை கொண்டும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். வஅஸ்அலுக பிஅஸ்மாஇகல் ஹுஸ்னா, அஸ்மாஉல் ஹுஸ்னாவை கொண்டு உன்னிடத்திலே கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்களா இல்ல? வஅஊது பிக பிரிலாக, உன்னுடைய ரிலாவை கொண்டு, மின் சுஹ்திக, உனது கோபத்தை, உனது திருப்பொருத்தத்தை கொண்டு உனது கோபத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். உனது கோபத்தை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். உனது திருப்பொருத்தத்தை கொண்டு என்று சிபத்தை கொண்டு கேட்டிருக்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இது என்ன? அப்ப அமால்களை கொண்டு கேட்கலாம், அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை கொண்டும் கேட்கலாம், சிஃபாத்துகளை கொண்டும் கேட்கலாம், அல்லாஹ்வுடைய தன்மைகளை கொண்டும் கேட்கலாம். மறக்க மாட்டாங்க. எதை மட்டும் மறுப்பார்கள்? ஆளை கொண்டு கேட்கல. ஆளை கொண்டு, இவருடைய பொருட்டு கொண்டு இறைவா என்னுடைய ஹாஜத்தை நிறைவேற்றித்தான் கேட்க முடியாது, அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப இந்த ஹதீஸ் நமக்கு ஆதாரம், அவங்க சொல்லிட்டு இருக்கட்டும், நமக்கு ஆதாரம் இந்த ஹதீது. பிஹக்கி ஸாயிலீன அலைக ஸாயிலூன், யாரு? குல்லு அப்தின் முஃமின், ஒவ்வொரு மூமினான அடியானும். தொழுவானா இல்லையா? தொழக்கூடிய முஃமின் எல்லாம் தொழுவாங்க தானே, முஸ்லிம் தொழுவார் தானே, அவங்க அனைவரை கொண்டும் வசீலா தேடி இருக்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடுமாறு கூறியிருக்கிறார்கள் என்றால், அப்ப இங்க ஆளை கொண்டுதானே தேட சொல்லிக்கிறாங்க. நேரடியான ஆதாரம். இன்னும் ஒன்றை நாங்கள் எங்களுடைய புத்தியால் விளங்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த குகையிலே அந்த குகைவாசிகள் அந்த 3 பேர் அந்த குகையிலே அடைபட்ட போது தாங்கள் செய்த நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அவருடைய கஷ்டத்திலே இருந்து அவர்கள் விடுபட்டார்கள். துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுக்கறாங்க. பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவம். அப்ப அந்த குகையில் அடைபட்ட போது அவர்கள் தாங்கள் செய்த நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அவர்களுடைய கஷ்டத்திலே இருந்து அவர்கள் விடுபட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். அப்ப இதுல என்ன விளங்குறோம்? நீங்கள் புரிகின்ற நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அதை கொண்டு உங்களுடைய துஆ கபூலாகும், ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுக்கு விடை சொல்லப்படும் என்பது விளங்குது. நாங்கள் இங்கே விளங்க வேண்டிய ஒரு விஷயம் சாதாரண விஷயம்தான். என்ன? நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹு தஆலா ஒரு தேவையை நிறைவேற்றி வைக்கிறான், துஆவை கபூல் செய்கிறான் என்றால், அந்த நல்ல அமல் இடம்பெறுகின்ற, அந்த நல்ல அமலை புரிகின்ற மனிதர் நல்லவரா கெட்டவரா? ஒரு சிறப்பான அமலை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அந்த அமலுடைய சிறப்பு கொண்டு இவருக்கு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, விடை சொல்லப்படுகிறது என்றால், அந்த சிறப்பான அமல் யாரிலிருந்து வந்த? அவர் சிறப்பில்லாதவராக இருப்பாரா? அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவர் செய்தது சிறப்பில்லாததுதான், நல்ல அமல் இல்லாததுதான் என்றுதானே வரும். அவர் செய்த ஒரு வேலையே அல்லாஹ்விடத்திலே பெரிதென்றால் செய்தவர் அதை சொல்ல தேவையில்லை என்று சொல்வார்கள், சொல்லாமலேயே விளங்கிவிடும். அப்படியானால் நல்ல அமல்களை கொண்டு வசீலா தேடுங்கள் என்று பகிரங்கமாக ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நல்லடியார்களை கொண்டு வசீலா தேடுங்கள் என்று வரவில்லை என்று சொன்னால் இது சரியான கூற்றா? இல்லை. நல்ல அமல்களை கொண்டு தேடுகின்ற நீ அந்த நல் அமலை புரிகின்ற நல்லடியார்
அல்லாஹ்விடத்திலே நெருக்கமுள்ளவராக இருப்பாரா இல்லையா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அவருடைய அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவரும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்தான். அவருடைய அமலுக்கு அந்த சிறப்பை, துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கான சிறப்பை, தகுதியை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் என்றால் ஏன் அந்த அமலை புரிந்தவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த சிறப்பை வழங்க மாட்டான்? ஏன் அவரை கொண்டு கேட்பதினால் உனது துஆவுக்கு பதில் கிடைக்காது என்று நீ நம்புகிறாய்? நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் அந்த ஹதீஸிலே இருந்து வழங்கக்கூடிய விஷயம். ஆனால் அதை விளங்காமல் இருக்கிறார்கள் சிலர்கள். அப்ப நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வசீலா தேடுமாறு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. யாரை கொண்டு? நல்லடியார்களை கொண்டு நீங்க வசீலா கேளுங்க. இந்த துஆவை நீங்கள் பாடம் செய்து கொள்ளுங்கள். இந்த துஆவை நீங்கள் தொழுகைக்கு வரும் பொழுது ஓதுங்கள். இதை சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள் எல்லாம் இந்த துஆவை ஓதி வந்ததாக கூறப்படுகின்றது. இது ஒரு ஆதாரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்து அந்த துஆ மூலம் நல்லடியார்களை கொண்டு வசீலா தேடுங்கள் என்று நேரடியாகவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு இதிலே விளங்குகிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வசீலா அவங்க நேரடியார் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா? ரசூலுல்லாஹ் செய்தார்களா? செய்யாததை நீங்கள் செய்கிறீர்கள், ஹராம் அல்லது பித்அத் அல்லது ஷிர்க், இப்படித்தானே சொல்லி வாராங்க, மக்களை ஏமாத்துகிறாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சதுக்கு தான் இந்த ஹதீஸ் ஆதாரம், நாங்கள் புரிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் வஃபாத்தானதின் பின்னால் அவர்களை யார் வளர்த்து வந்தார்கள்? சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின்து அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வளர்த்து வந்தார்கள். அவங்க யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு பெரியம்மா, அபூ தாலிபுடைய மனைவி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார். அவங்கள்ட்ட வளர்ந்தாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல் முத்தலிப் வஃபாத்தாதனின் பின்னால். அப்போ வளர்ந்து வந்த அவங்க பெரியம்மா மரணித்து விட்டார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய போர்வையை கொண்டு கபனிடுகிறார்கள். அவர்களுக்காக கபர் தோண்டுகிறார்கள். அவ்வாறு கபர் தோண்டி இருக்கக்கூடிய நேரத்தில் லம்மா மாத்தத் ஃபாத்திமா பின்து அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா ஃபரஹத் தஹல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்தஜஅ ஃபீஹி, கபரெல்லாம் தோண்டி அவங்களோட திரு கையால கபருலே உள்ள மண்ணெல்லாம் எடுத்து வெளியே போட்டு அதை அழகாக சேவ் பண்ணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள்ள நின்று செய்யறாங்க. தங்களை வளர்த்த தாயார் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகின்ற நன்றி கடனை பாருங்கள். இவ்வாறு செஞ்சு என்ன செய்கிறார்கள்? அவங்க கையால மண்ணை மட்டும் அள்ளி போட்டது மட்டுமல்லாமல் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்தஜஅ ஃபீஹி, அந்த கபர்ல இப்படி சாஞ்சி படுத்து படுக்காங்க, சாஞ்சாங்க. சாஞ்சி ஒரு துஆவை ஓதுகிறார்கள். என்ன ஓதுகிறார்கள்? சும்மா கால அல்லாஹுல்லதீ யுஹ்யீ வ யுமீத்து, அல்லாஹ்வாகிறவன் அவன் எத்தகையவன் என்றால் யுஹ்யீ வ யுமீத்து, அவன்தான் உயிர்ப்பிப்பவன், அவன்தான் மரணிக்க செய்பவன். வஹுவ ஹய்யுல் லா யமூது, அவன் நித்திய ஜீவன் உடையவன். இக்ஃபிர் லி உம்மி ஃபாத்திமத பின்தி அஸத், எனது தாயார், எனது பெரியம்மா இந்த ஃபாத்திமா பின்து அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பாவங்களை இறைவா நீ மன்னித்தருள். வ வஸ்ஸி அலைஹா முத்கலஹா, இந்த கபரை அவர்களுக்கு நீ விசாலமாக்கி கொடு. பிஹக்கி நபியிக்க,
உன்னுடைய நபியாகிய என்னுடைய பொருட்டை கொண்டும் வல் அம்பியா இல்லதீன மின் கபிலி எனக்கு முன்னர் வந்த அனைத்து நபிமார்களுடைய பொருட்டை கொண்டும் இறைவா எனது தாயாருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கபரை விசாலமாக்கிக் கொடு ரஹ்மானே ஃபஇன்னக அர்ஹமுர் ராஹிமீன் நீ மிக கிருபையாளன் என்று ஒரு துஆ செய்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இந்த துஆவிலே என்ன கேட்கிறார்கள்? அல்லாஹ்ட்ட அவங்க நேரடியா கேட்கலாம். எப்படி யக்ஃபிர்லி உம்மி ஃபாத்திமா வவஸ்ஸி அலைஹா முத்கலஹா என்று கேட்டுட்டே போகலாம். என்னத்துக்கு பி ஹக்கி நபியிக்க நபியுடைய பொருட்டை கொண்டு என்று இந்த பி ஹக்கி ஏன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசீலாவுடைய வசனத்தை போட்டார்கள்? வபி ஹக்கி அம்பியா வல் அம்பியா இல்லதீன மின் கபிலி எனக்கு முன்னர் தோன்றிய அனைத்து நபிமார்களுடைய பொருட்டை கொண்டும் என்று இப்ப வசீலா தேடிட்டாங்க. யாரை கொண்டு தேடுறாங்க? நபிமார்கள் அனைவரை கொண்டும். அப்ப ரசூல்மார்களும் அடங்கிட்டாங்க. அப்ப 1,24,000 நபிமார்களை கொண்டும் 313 ரசூல்மார்களை கொண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க வசீலா தேடி இருக்காங்க. அவங்கட வாயால வந்ததுதான். வரவா இப்னு அபி ஷைபா அன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிஸ்லு ذلك இவ்வாறு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் இப்னு அபி ஷைபா அவர்கள் இதை ரிவாயத் செய்கிறார்கள். இவை அனைத்தும் ஃபில் ஜாமிஉல் கபீர் என்ற கிதாபிலே இமாமுனா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நிறைய பேர் ராவிகள் வாசிக்கல. நான் அப்ப இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் தான். இப்ப இந்த ஹதீஸ்ல பி ஹக்கி நபியிக்க உன்னுடைய நபியுடைய பொருட்டை கொண்டு என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலாவுடைய ஒரு வசனத்தை, ஒரு கலிமாவை, ஒரு சொல்ல இந்த துஆவுல பாவிச்சிட்டாங்க. பாவிக்க தேவையில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க சொல்றது போல அல்லாஹ் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் அல்லாஹ் தஆலா கூறுகிறானே என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்றுதானே அல்லாஹ் கூறுகிறான். என்னத்துக்கு அவரை கொண்டு இவரை கொண்டு அவரோட பொருட்டு கொண்டு இவர பொருட்டு கொண்டெல்லாம் ஏன் கேட்க வேண்டும் என்றுதானே கேட்கிறார்கள். அப்ப நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்களே, கேட்கும்படி சொல்லி இருக்கிறார்களே, அங்கே மூமின்கள் சாலிஹீன்களை கொண்டு கேட்டிருக்கிறார்கள். இங்கே நபிமார்கள் அனைவரையும் கொண்டு வசீலா தேடி இருக்கிறார்கள். வசீலா ஆகாது. தவாத்துகளை கொண்டு சாலிஹான அடியார்களை கொண்டு வசீலா தேடுவது ஆகாது என்றிருந்தால் இந்த சொல்லை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் பாவிக்கணும்? எதற்காக பாவிக்க வேண்டும்? தேவையில்லையே. எங்களுக்குத்தானே மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உம்மத்துகளுக்கு நாங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்ப அல்லாஹ் சொல்றானே உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் என்னை அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் கூறுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறானே. ஆமா, என்ன அழைங்க நான் பதில் கூறுறேன். நீங்க என்னத்தான் அழைக்கணும், உங்களுக்கு நான் தான் பதில் சொல்லணும். ஆனா எப்படி அழைக்கிற அந்த வழிமுறையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டான் அல்லாஹ். எப்படி கூப்பிடுற? டேய் அல்லாஹ் என்று கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாது. இப்படித்தான் போகணும். நீ இப்படித்தான் கூப்பிட வேண்டும், இப்படித்தான் துஆ செய்ய வேண்டும் என்ற அமைப்பை, முறையை, வழிமுறையை, அணுகுமுறையை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். நாங்க இந்த ஹதீஸ ஆதாரமா வச்சுத்தான் இமாம்கள் எல்லாம் இந்த அவுலியாக்களை இவ்வாறு அழைத்து உதவி தேடி இருக்கிறார்கள். நாங்கள் மௌலித் ஓதுகிறோம், உதவி தேடுகிறோம். இந்த ஹதீதுகளை ஆதாரமாக வைத்துத்தான். இது பிழை என்றிருந்தால் இவ்வாறு செய்ய முடியாது. இது சரியான ஹதீஸ். அதனால்தான் காலாகாலம் இவ்வாறு நடந்து வருகிறது. இதுதான் உண்மை. இதுக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன? அது சரி, உதவி தேடலாம், சரி. இப்ப இப்படியும் பாருங்க வஹாபியர்கள், அதாவது
அது ஒருவர்கிட்ட கொண்டு உதவி தேட முடியாது. நல்லடியார்கிட்ட போய் எனக்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்ல முடியும். நல்லடியாரிடத்திலே போய் எனக்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்ல முடியும் என்று அதுக்கு ஆதாரம் இருக்கு ஹதீஸ்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உம்ராவுக்கு செல்வதற்காக பெருமானாரிடத்திலே அனுமதி கேட்டார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க? உங்களுடைய துஆவிலே எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் எனது சிறிய சகோதரரே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் சொன்னாங்க. அது மாபெரிய சந்தோஷமாக, இந்த உலகம் கிடைப்பதை விட எனக்கு மாபெரிய மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு செய்தியாக எனக்கு அது இருந்தது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன, ஹஜ்ஜி போறாங்க, இப்ப நாம ஏன் அவங்களை போய் சந்திக்க, உம்ராக போறேன்டா ஹஜ்ஜி போறேன்டா அவங்கள போய் ஏன் சந்திக்கும்? அவங்கள்ட்ட துஆ செய்யுங்கன்னு சொல்லணும். அவங்கள்ட்ட துஆ செய்யுங்கள் என்று நாங்கள் சொல்வதற்காகத்தான் போகிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அதை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்ப நல்லடியாரை கொண்டு கேட்பது அல்ல, நல்லடியாருடைய போய் எங்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்லலாம். அப்ப என்ன சொல்றார்கள்? அவர்களுடைய துஆவை கொண்டு கேட்கலாம், அவங்களோட துஆவுடைய பொருட்டால் என்று கேட்கலாம். இவர்களுடைய துஆவுடைய பொருட்டால் என்ன எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றித்தா என்று கேட்கலாம். அவருடைய பொருட்டால் என்று கேட்க முடியாது. வழிஞ்சி வந்து 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 இப்ப கீழே நிக்காங்க. மற்ற எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள், ஆளை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே நாங்கள் இப்பொழுது பார்த்த ஹதீஸ் ஆளை கொண்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பதற்கு ஆதாரமாக சொன்ன ஹதீஸ். அப்ப அவருடைய துஆவை கொண்டு நாங்கள் கேட்கலாம், வசீலா தேடலாம், அல்ல துஆ செய்யுங்க என்று சொல்லலாம். ஆளை கொண்டு நாங்கள் கேட்க முடியாது, அவருக்கு ஆதாரம் இல்லை. அப்ப துஆவை கொண்டு ஏன் நீங்க நாடுறீங்க? அவரை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான், என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்றுதானே. அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போய் நீங்க துஆ செய்ய செல்லுங்க, இப்படி எல்லாம் சொல்லலேன்னு தானே சொல்றீங்க. அப்ப ஏன் நீங்க அல்லாஹ்வை அழைக்க வேண்டியதுதானே நேரடியாக? என்னத்துக்கு துஆ செய்யுங்க நீங்க என்று போய் சாலிஹான் அடியார்கிட்ட சொல்லணும், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒத்துக்கொள்றீங்க, ஏன் போய் சொல்றீங்க? அப்ப நீங்க அப்படி சொல்ல நாடுறது அவர் அல்லாஹ் இடத்துல வசீலாவாக்குவதா இல்லையா? நீங்க அவரை கொண்டு கேட்காவிட்டாலும் எங்களுக்கு துஆ செய்யுங்க என்று நீங்க சொல்வதினாலேயே நீங்கள் அவரை, அந்த சாலிகான அடியாரை அல்லாஹ்விடத்திலே வசீலாவாகத்தான் ஆக்குகிறீர்கள். அப்ப நீங்க ஒத்துக்கொள்ளாட்டியும் யதார்த்தத்தில் ஒத்துக்கொள்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். அப்ப நாங்கள் நல்லடியார்களை கொண்டு, நபிமார்களை கொண்டு, சாலி அம்பியாக்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, அவர்களை கொண்டு நாங்கள் உதவி தேடலாம், ஆதாரம் இருக்கிறது, எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப அதுல ஒரு கேள்வி என்ன, அவர்கள் ஹயாத்தோடு இருந்தா அது வேற, அது விளக்கம் சொல்ல மாட்டார்கள். ஹயாத்தோடு இருந்தா அது மௌத்தானத்துக்கு பிறகு அவர்களிடம் கேட்பதினால் என்ன பிரயோசனம் இருக்கிறது? எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா, பதில் கிடைக்குமா, இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்றுதான் கேட்கிறார்கள். ஆனா இன்று நிறைய ஆதாரங்களை சுன்னத்து வல் ஜமாஅத் உலமாக்கள், எங்களுடைய உலமாக்கள் எல்லாம் நிறைய ஆதாரங்களை அள்ளி திரட்டி சொல்லிட்டாங்க, பேசிட்டாங்க, எல்லாத்தையும் பேசிட்டாங்க. ஆதாரம் இருக்கிறது. ஞாபகம் ஊட்டுவதற்காகத்தான் நான் சொல்கிறேன். மரணித்தவர்களை கொண்டு நாங்கள் துஆ கேட்டால் அவுலியாக்க மௌத்தா போயிட்டாங்க, இவங்களோட நம்பிக்கை என்ன, மௌத்தானா அவருக்கு ஒன்றும் செய்ய இயலாது. அவர் அவுலியாவாக இருந்தாலும் சரி, அம்பியாவாக இருந்தாலும் சரி, சாதாரண மூமினாக இருந்தாலும் சரி, அவருக்கு எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் இவங்களோட கொள்கை. இது இஸ்லாத்திற்கு விரோதமான கொள்கை, இது இஸ்லாமிய கொள்கை அல்ல. எப்படி நம்புவது?
ஒரு மனிதன் உயிருடன் இருக்கும் பொழுது அவனுக்கு செய்வதற்கு சக்தி உள்ளது என்றும், அவன் மரணித்த பின்னால் அவனுக்கு செய்வதற்கு சக்தி இல்லை என்றும் நம்புவது, அந்த சக்தியை அந்த மனிதனுடைய பக்கம் சுயமாக சேர்ப்பது ஷிர்க். அவர் உயிருடன் இருந்தாலும் சரி அல்லது மரணித்த பின்னரும் சரி, அவர் செய்வதற்குரிய சக்தியை வழங்குபவன் யார் என்பதை இவர்கள் உணர வேண்டும். அதை உணர்ந்தால் இந்த மௌத்து ஹயாத்து ரெண்டுமே வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். ஏன்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். நாங்க ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு தீமையிலே இருந்து விடுபடுவதாக இருந்தாலும் சரி, இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம், அல்லாஹ்வை கொண்டே ஒழிய. நன்மையை செய்கிறேன் என்றாலும் அல்லாஹ்வை கொண்டு தான் செய்யணும், அல்லாஹ்வோட நாட்டம் வேணும். தீமையை விடுபடுறதாக இருந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் அதற்கு வேண்டும். வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், உங்களால நாட முடியுமா? உங்களால எதையாவது நாட முடியுமா? வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினாலே ஒழிய உங்களால் எதையுமே நாட முடியாது. அப்ப நாடவே முடியாது என்றால் எப்படி செய்ய முடியும்? இது உயிருடன் உள்ளவருக்கு மாத்திரமா, மரணித்தவருக்கு மாத்திரமா? அல்லாஹ்வுக்கு சக்தி உயிருடன் உள்ளவருக்கு மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய சக்தி கொழுகும். அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறது இயக்குவதற்கு. மரணித்தவரை இயக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லையா? இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மரணித்தால் அவருக்கு மிஞ்சிறது 3, அதிலே 1 அவருக்காக துஆ செய்கின்ற நல்ல பிள்ளை என்று சொன்னாங்க. அவருக்காக துஆ செய்கின்ற நல்ல பிள்ளை, அதுவும் ஒரு வசீலா தான். அந்த துஆ செஞ்சா அவருக்கு அது கிடைக்குது, அந்த துஆவுடைய சவாபு கிடைக்குது. அந்த துஆ செய்கிறவர் எப்படி வர்ணிக்காக? வலதுன் சாலிஹ், நல்ல பிள்ளை, நல்லடியார். அவன் துஆ செய்கிறவனா இருந்தா தன்னுடைய தாய்க்காக தந்தைக்காக அல்ல மரணித்த ஒரு நல்லடியாருக்காக துஆ செய்கிறவராக இருந்தா அவர் யாரு? அவன் நல்லடியார் தான். அந்த நல்லடியார் அது அவருக்கு மிஞ்சுது, பிரயோசனம் அளிக்கிறது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கிறார்கள். அப்ப இவரு கிட்டத்தட்ட வசீலாவா இல்லையா? அவருக்கு அந்த நன்மை கிடைக்கிறதுக்கு இவர் ஒரு இதா இருக்காரா இல்லையா? இருக்கிறார் என்பது போல. அப்ப மரணித்தவருக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வைக்க முடியாது, ஹயாத்தோடு இருக்கிறவருக்கு அல்லாஹ் தஆலா நாடியதை செய்ய வைக்க முடியும் என்று நம்புவது ஷிர்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய குதுரத்தை நாங்கள் இலக்கமாக இழிவாக கருதுவதாக ஆகிவிடும், குறைவாக கருதுவதாக ஆகிவிடும். அவ்வாறு இல்லை. அல்லாஹ் தஆலா தான் நாடியதற்கு சக்தி உள்ளவன். அது மரணித்தவரை அவன் கொழுக வேண்டாம், எப்படி எழுப்புவான்? யபஅசுல்லாஹு மன் ஃபில் குபூர், அல்லாஹ் தஆலா கபர்ல உள்ளவங்களை எழுப்புவான் என்றிருக்கல்லவா? அல்லாஹ்வுடைய சக்தி அந்த மையத்தோடு கொழுறத்தை நடித்தான் அவரை எழுப்புறான், மௌத்தாகி உக்கி உருகி அழிஞ்சதுக்கு பிறகு. அப்ப அந்த சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்கின்றால் ஏன் நீங்க கேட்டா உங்களுக்கு விடை சொல்வதற்கும் உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வைப்பதற்கும் அந்த ஆத்மாவுக்கு சக்தியை கொடுப்பதற்கு அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லையா? குதரத் இல்லையா? யாரு மூமின் சொல்லுவானா? யார் எந்த மூமினும் சொல்ல மாட்டார். அப்படி நம்புவது ஈமானாக ஆகாது. இது ஈமான் அல்லாஹ்வுடைய சக்தி. அவன் நாடினால் அவர் ஹயாத்தோடு இருந்தாலும் சரி மௌத்தா இருந்தாலும் சரி அவரை இயக்குவதற்கு அல்லாஹ் தஆலாவுக்கு வல்லமை இருக்கிறது. அப்ப எப்படி நீ சொல்லுவா மௌத்தான விஷயம் முடிஞ்சு மௌத்தானவர்கிட்ட நீங்க எப்படி கேட்கறீங்க அவரால் என்ன செய்ய முடியும் என்று நீ சொல்ல முடியுமா? செய்ய வைப்பவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உயிரோடு உள்ளவரையும் தான் மௌத்தானவரையும் தான். இந்த நம்பிக்கை இருந்தால் என்ன பிரிவு உனக்கு ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் இடையில? ஏன் நீ அவுலியாக்கள் இப்படி பிரிக்கிறாய்? மௌத்தாட்டி கேட்கலாம், மௌத்தானா எப்படி கேட்கிற உங்களுக்கு ஜவாபு சொல்கிறார்களா?
மௌத்தானவர்களினால் எங்களுக்கு நன்மை ஏற்படுகிறதா என்று கேட்கிறார்களே, ஏற்பட்டுத்தான் இருக்கு, அதை மறந்து வைத்தான். ஏற்பட்டுத்தான் இருக்கு. இல்லாட்டி நாங்க எல்லாரும் இன்றைக்கு இந்த பேசையலா கேட்கையலா நேரம் இல்லாமல் போய்விடும். 50 வக்து தொழுகைகளையும் தொழுது கொண்டேதான் இருக்க வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுக்கு போகும் பொழுது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோட இருந்தாங்க, அவங்க மௌத்தாயிட்டாங்க. அவங்க பெருமானாருக்கு 2500-3000 வருடங்களுக்கு முன்னால உள்ளவங்க, அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். ஆனால் மிஅராஜுடைய ஹதீஸிலே எப்படி வருகிறது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய இரவிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் அளவலாவுகிறார்கள், உரையாடுகிறார்கள். உரையாடல்ல என்ன நன்மை கிடைச்சிச்சு? எங்க அல்லாஹ்விடம் இருந்து வருகிறீர்களா அல்லாஹ்வுடைய ரசூலே நாயகமே? ஆமாம். எதை பரிசாக பெற்றீர்கள்? 50 வக்து தொழுகையை எனது உம்மத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசா வழங்கியிருக்கிறான் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை, 50 வக்து தொழுகைகளை உங்களுடைய உம்மத்துக்கள் செய்ய மாட்டார்கள், அவர்கள் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள், அவர்கள் பலம் குறைந்தவர்கள் என்று மூசா நபி சொன்னாங்க. என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட போய் கொஞ்சம் குறைச்சு கேளுங்க என்று மூசா நபி சொன்னாங்க. ஹதீஸ்ல என்ன வருது? யாராவது மறுக்க முடியுமா? இல்ல, யாரும் மறுக்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே போய் குறைத்து கேட்கிறார்கள். எது வரைக்கும்? 5 வக்துக்களாக குறையும் வரைக்கும் மூசா நபி சொல்றாங்க போய் குறைச்சிட்டு வாங்க என்று. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறைத்து கொண்டு வருகிறார்கள். இல்லை, இன்னும் குறைத்து கொண்டு வாங்க என்று 5 வக்து வரைக்கும் குறைக்க வச்சாங்க. அதுவும் கூட என்று சொன்னாங்க மூசா நபி. இதுக்கு பிறகு அல்லாஹ் கிட்ட போறதுக்கு எனக்கு நாணமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க 5 வக்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப இது யாரால நமக்கு இந்த நன்மை கிடைச்ச? நமக்கு இல்லாட்டி 50 வக்து நாம தொழுது தான் இருக்கணும், வேற வேலை பார்க்கலாமா? 50 வக்து 5 வக்து தொழுகையே அந்த 10 நிமிஷத்தை அந்த தொழுகைக்கா ஒதுக்குறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. அப்படியான அந்த தொழுகை 50 வக்துக்களை நிறைவேற்றுவதாக இருந்தால் எவ்வளவு சிரமப்படுவோம். அப்ப இந்த சிரமத்தில் இருந்து எங்களை பாதுகாத்தது யாரு? மூசா நபி. உயிரோடைய இருந்து பாதுகாத்த மூசா நபி ரசூலுல்லாஹ் மிஅராஜ் போகல ஹால ஹயாத்திலே அவ இருந்தாங்க, வஃபாத்தாகி விட்டார்கள் அல்லவா? அப்ப வஃபாத்தானதின் பின்னாலும் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமை நபிமார்களுக்கு இருக்கிறது என்றால் இருக்கா இல்லையா? மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது, இருக்கிறது. எனவே அப்ப அவுலியாக்கள் அம்பியாக்களுக்கு அந்த நன்மை செய்ய முடியும். இந்த நம்பிக்கை இருந்தா போதும். ஆனா உனக்கு கண்ணுக்கு தெரியாததற்காக நம்பாமல் விட முடியாது. காற்று இருக்கிறது கண்ணுக்கு தெரியுதா? நம்புறோம் தானே? கேளியாக எங்க காற்று நான் காணலையே கேட்கணும். கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நம்புவோம்டா. காற்று எங்க இருக்கு நான் காணலையே, கண்ணுக்கு தெரியுது இல்லையே, நம்புறோமா இல்லையா? நம்புகிறோம். அதே போல் அவுலியாக்களுடைய கராமத்து வஃபாத்துக்கு பின்னாலும் அது அவ்வாறுதான் இருக்கும், குறைந்து விடாது. ஆனால் குதரத்து கூடிவிடும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சக்தி அதிகமாக வழங்குகிறான் மௌத்துக்கு பின்னால் என்றுதான் கூறப்படுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறுதி தினமாக இருப்பதினால் இன்னும் நார்சா வழங்குவதற்காக இருக்கிறார்கள். எனவே இத்தோடு என்னுடைய உரையை முடித்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.